தசகம் 25 நரசிம்மவதாரம். பட்டத்ரி என்னென்ன பாடுறாரோ குருவாயூரப்பன் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் தலையாட்டுவார். அது ஒரு புறம். குறிப்பிட்ட அவதாரங்களை பாடும் பொழுது அந்த அவதாரத்தில் அந்த வடிவம் குருவாயூரப்பன் பட்டத்ரிக்கு காட்சியளிப்பான். அதுவும் நாம் பார்த்து வருகின்றோம். அதனால் நரசிம்ம அவதார தரிசனத்தை நாம் பார்ப்போம். போன தசகம் கடைசியில் நாராயணன் எங்கே இருக்கின்றான், அரேஹே குவாசோ குவாசோ உன் நாராயணன் எங்கே எங்கே என்று தூணை தட்டினான் ஹிரண்யகசிபு. பிறகு என்ன ஆனது? இந்த 25வது தசகத்தில் முதல் ஸ்லோகம், ஸ்தம்பே கட்டயதோ ஹிரண்யகசிபோ கர்ணௌ சமாச்சூர்ணயன். ஸ்தம்பே கட்டயதோ ஹிரண்யகசிபு. ஹிரண்யகசிபு அந்த தூணை ஓங்கி அடித்தவுடன் கர்ணௌ சமாச்சூர்ணயன், 2 காதுகளையும் சூர்ணயன் பொடி பொடியாக்கக்கூடிய பேரொளியானது கேட்டது. அந்த பேரொளி எப்படி எதிரொலித்தது என்றால், ஆகூர்ண ஜகதண்ட குண்ட குஹரோ கோரஸ்தவா பூத்ரவக. ஆகூர்ணஜ், எல்லோரும் நடுங்கும்படியாக ஒளியானது கேட்டது. ஜெகதண்ட அண்டம், ஜெகதண்ட குண்ட குஹரோ, இந்த 14 உலகம் நடுங்கும்படியாக, கோரஸ் மிகவும் கோரமாக, தவாபூத்ரவக மிக கோரமாக இருந்தது. ஸ்ருத்வா யம் கில தைத்யராஜஹ்ருதயே பூர்வம் கதாப்யஸ்ருதம். ஸ்ருத்வா அதை கேட்டு, எம் கில தைத்ய அந்த அசுரன் ஹிரண்யகசிபுவினுடைய ராஜஹ்ருதயே உள்ளத்தில், பூர்வம் கதாப் யஸ்ருதம் இதுவரை இப்படிப்பட்ட ஒளியை யஸ்ருதம் கேட்கவில்லையே என்று, கம்பக்கச்சன சம்பபாத சலிதோப் யம்போஜ பூர்வீஷ்டராத். கம்பக நடுக்கமானது ஏற்பட்டது. கச்சன சம்பபாத, கச்சன வர்ணிக்க இயலாத பயமானது ஏற்பட்டது. சலிதோப்யம்போஜ, அது மட்டுமில்லை, தாமரையில் தோன்றிய பியம்போஜ பிரம்மாவே, பிரம்மாவிடமிருந்து தானே ஹிரண்யகசிபு வரங்களை வாங்கினான். அந்த பிரம்மாவே அவிஷ்டராது, தன்னுடைய ஆசனத்திலிருந்து ஆட்டம் கொண்டான். கருத்து என்னென்ன? அப்போ ஹிரண்யகசிபு தூணை தட்டியவாறே காதை பிளக்கும்படி, உலகமெல்லாம் கலங்கும்படி, கேட்டிராத ஒளியிலே நடுங்கும்படி, பிரம்மாவே தன் ஆசனத்தில் இருந்து நழுவி விழும்படி, தடுமாறும்படி ஒரு பேரொளியானது கேட்டது குருவாயூரப்பா என பட்டத்ரி கூறுகிறார். ஸ்லோகம் 2. தைத்யே திச்சு விசுஷ்ட சச்சுஷிமகா சம்பிரம்பிணி ஸ்தம்பதக. தைத்யே திச்சு விசுஷ்ட சச்சுஷி, எல்லா திசைகளிலும் அந்த ஹிரண்யகசிபு விசுஷ்ட சச்சுஷி சுற்றி சுற்றி பார்க்கிறான். மகா சம்பிரம்பணி, மிகுந்த வியப்போடு அவன் சுற்றி சுற்றி பார்த்தான். எங்கிருந்துடா இந்த ஒளி இவ்வளவு இதாக வருகிறதுன்னு பயந்து போய் வியப்போடு பார்த்தான். ஸ்தம்ப அந்த தூணிலிருந்து, சம்பூதம் நம்ருகாத்மகம் நமனுஜாகாரம் வபுஸ்தே விபோ. சம்பூதம் ஒரு வடிவம் வெளியே வந்தது. அது எப்படிப்பட்டது என்றால், நம்ருகாத்மகம் மிருகத்தைப் போலவும் இல்லை, ந மனுஜாகாரம் மனிதனைப் போலவும் இல்லை, வபுஸ்தே விபோ உன்னுடைய திருமேனியானது அவ்வாறு இருந்தது. கிம் கிம் பீஷணம் ஏதத் அத்புதமிதி யுத்ப்ராந்த சித்தே சுரே. கிம் கிம் பீஷணம் ஏதத், இது என்ன என்று பீஷணம் பயத்தோடு, அத்புதமிதி இது அதிசயமாக இருக்கிறது என்று, யுத்ப்ராந்த கலங்கி, சித்தே
கலங்கி போன மனதோடு அந்த அசுரன் விஸ்போஜத்தவலோக்ரோம விகசத் வர்ஷ்மா சமஜ்ரும்பதாக. விஸ்போஜத்தவலோக்ரோம நன்கு விரிவடைந்த வெண்மையான கூரிய ரோமத்தோடு விகஷத் வர்ஷ்மா ஒளி வீசக்கூடிய திருமேனியோடு சமாஜ்ரும்பதா நீ வளர்ந்து விட்டாய். கருத்து என்னென்ன? ஹிரண்யகசிபு சுற்றி சுற்றி வியப்போடு பயத்தோடு பார்த்து கொண்டு எங்கிருந்து ஒளி வருகிறது என்று பார்த்தவாறே அப்பொழுது அந்த தூணை பிளந்து கொண்டு மிருக வடிவமும் இல்லாமல் மனித வடிவமும் இல்லாமல் அற்புத திருமேனியோடு குருவாயூரப்பா நீ நரசிம்மனாக தோன்றினாய். இது என்ன பயங்கரம், இது என்ன அற்புதம் என ஹிரண்யன் மனமானது கலங்க, உன் திருமேனியோ வெளுத்த கூர்மையான அந்த ரோமங்களோடு ஒளி வீசிக்கொண்டு பேருருவத்தோடு வளர்ந்து விட்டாய் குருவாயூரப்பா. பகவான் எப்படி வளர்ந்தான்? பேருருவம் கொண்டான் என பாடிவிட்டார் பட்டத்ரி. 5வது ஸ்லோகம். நூனம் விஷ்ணுரயம் நிகன்யமுமிதி பிராம்யத் கதாபீஷணம். நூனம் விஷ்ணுரயம் நிகன்யமுமிதி, நிச்சயமாக இவன் விஷ்ணுதான் என்று அவன் உணர்ந்து நான் இவனை கண்டிப்பாக கொள்வேன் என்று பிராம்யத் கதாபீஷணம் அவன் பயங்கரமாக அந்த கதையை எடுத்துக்கொண்டு தைத்யேந்திரம் சமுபாத்ரவந்தமத்ருதா தோர்பியாம் ருதுப்யாம் ஹமம். தைத்யேந்திரம் அசுரனின் தலைவனாகிய ஹிரண்யகசிபு ஓடிவர சமுபாத்ரவந்தமத்ருதா தோர்பியாம் ருதுப்யாம் ஹமம், நீ ஓடிவந்து அவனுடைய 2 தோள்களையும் கெட்டியாக பிடித்து கொண்டாய். வீரோ நிர்கலிதோத கட்கபலகே கிருஷ்ணன் விசித்திரஸ்ரமான். வீரனாகி அந்த அசுரன் நிர்கலிதோத் உன்னிடமிருந்து கலிதோத் நழுவி ஓடிவிட்டான். கட்க கையில் வாளையும் கட்க பலக்கே கேடயத்தையும் கிருஷ்ணன் ஏந்திக்கொண்டு விசித்திரமான முறையில் அவன் ஸ்ரமான் மீண்டும் தன்னுடைய திறமையை காட்டுவதற்காக யாவ்ருண்வன் புனராபபாத புவன ராசோத்யதம் துவாம் அகோ. யாவ்ருண்வன் ஓடி வந்தான். புனராபபாத புவன நீ எப்படி இருந்தாய் என்றால் கராசோத்யதம் துவாம் அகோ, நீ இந்த உலகத்தையே ஒரே வாயில் விழுங்க தயாராக இருக்கக்கூடிய உன்னை கொள்வதற்காக அவன் ஓடி வந்தான். கருத்து என்னென்ன? நிச்சயமாக இவன் விஷ்ணு, நான் இவனை அழிக்கின்றேன் என கதையை சுற்றி கொண்டு உன்னை நோக்கி ஓடிவர நீ உன் 2 தோள்களால் பிடித்தாய். நழுவி ஓட கதை போனாய் என்ன? கத்தியோடு கேடயத்தோடு வந்தான். உன்னை நோக்கி விசித்திரமான முறையில் போர் செய்கின்றேன் என்று வந்தான். உலகத்தையே விழுங்கக்கூடிய உன்னை நோக்கி அவன் வந்தான் குருவாயூரப்பா. ஸ்லோகம் 6. பிராம்யந்தம் திதிஜாதமம் புனரபி ரோத்கிருஹ்யதோர்பியாம் ஜவாத். பிராம்யந்தம் மிகவும் தாழ்ந்த அசுரனான அவன் உன்னை திதிஜாதமம் சுற்றி சுற்றி வந்தான். புனரபி மீண்டும் ரோத்கிருஹ்ய பிடித்தாய், விரைவாக பிடித்தாய் அவனுடைய தோர்பியாம் தோள்களை. ஜவாத் வேகமாக பிடித்து துவாரே தோரு யுகே நிபாத்ய நகரான் யுத்காய வச்சோ புவி. துவாரே தோரு யுகே அந்த வாசலுக்கு சென்று அதன் பின்னர் உன்னுடைய 2 தொடைகளிலும் நிபாத்ய அவனை கிடத்தினாய். நகரான் உன்னுடைய நகங்களை யுத்தாய வச்சோபுவி அவனுடைய
வச்சோ மார்பில் வயிற்றிலும் யுக்தாய வைத்து நிர்பிந்தன் அதிகர்ப்ப நிர்பரகலத் ரக்தாம்பு பக்தோத்சவம் நிர்பிந்தன் கிழித்தாய் அதிகர்ப்ப நிர்பரகலத் ரக்தாம்பு இதனால் இரத்த வெள்ளத்தில் நனைந்து பக்தோத்சவம் அவனுடைய அந்த இரத்தத்தை பார்த்து மகிழ்ந்தாய். பாயம் பாயம் உதைரயோ பகுஜகஸ் சம்ஹாரி சிம்ஹாரவான் பாயம் பாயம் மீண்டும் மீண்டும் குடித்து உதைரயோ துப்பினாய் பகுஜகத் இந்த உலகத்தையே பயமுறுத்தக்கூடிய அழித்து விடுமோன்னு பயமுறுத்தக்கூடிய சம்ஹாரி சிம்ம கர்ஜனையை எழுப்பினாய். சிம்ஹாரவான் ஆரவாரமான ஒளியை எழுப்பினாய். கருத்து என்னென்ன? உன்னை சுற்றி சுற்றி வந்த தாழ்ந்த அசுரனான அந்த ஹிரண்யனை மீண்டும் தோள்களால் விரைவாக பிடித்தாய். குருவாயூரப்பா, பிடித்து அவனை வாசல் நிலைப்படிக்கு எடுத்துச் சென்று மடியில் கிடத்தி நகங்களால் மார்பை பிளந்து வயிற்றை கிழித்து இரத்தத்தை மகிழ்ச்சியாக எடுத்து பருகி உலகையே அழிக்கக்கூடிய பேரொளியை எழுப்பினாய். ஸ்லோகம் 4. உத்சர்பத்வலி பங்க பீஷணகனும் பிரஸ்வஸ்தவீயஸ்தர உத்சர்பத்வலி மேல் நோக்கி வரையப்பட்ட கோட்டினை பங்க கோட்டினை போல பீஷணகனும் பயங்கரமான தாடையுடன் பிரஸ்வஸ்த வீயஸ்தர குறுகிய மிகவும் பருத்த அகலமான கிரீவம் பீவரதோ சதோத்கதனக க்ரூரம் சுதூரோல்பனம் கிரீவம் பீவரதோஸ் கிரீவம்ன கழுத்துடன் பீவரதோஸ் பயத்தை சதோத் ஏற்படுத்த சதனக ஏற்படுத்தக்கூடிய நீண்ட நூற்றுக்கணக்கான கரங்கள் நகங்களோடு அது எப்படி இருந்ததுன்னா குரூராம்சு தூரோல்பனம் தூரோல்னா பயமுறுத்தக்கூடிய பிரகாசத்துடன் இருந்தது. யோ மோல்லங்கி கணாகணோபமகன ரத்வான நிர்தாவித யோ மோல்லங்கி அந்த வானத்தை சென்றடையக்கூடிய கணாகணோ பமகன மிக பெரிய கார்மேகத்திலிருந்து எழக்கூடிய இடிவோசை போல பிரத்வான நீ ஒளி எழுப்பிக் கொண்டு இருந்தாய். நிர்தாவிதஸ் அந்த ஒளியானது விரட்டியது. ஸ்வர்த்தாலு பிரகரம் நமாமி பவத ஸ்தம் நாரசிம்மம் வபுஹு ஸ்வர்த்தாலு பிரகரம் அங்கு இருந்த அசுரர்களின் கூட்டத்தை விரட்டியது. நமாமி பவத குருவாயூரப்பா ஸ்தம் நாரசிம்மன் வபுகு அத்தகைய உன்னுடைய நரசிம்மராகிய திருமேனிக்கு என்னுடைய நமஸ்காரம். கருத்து என்னென்ன? மேல் நோக்கிய அந்த நரம்பு சதையிலே மேல் நோக்கி ஓட இரு பிளவாக தெரியக்கூடிய பயங்கரமான தாவாங்கட்டையோடு கொழுத்து சிறுத்துள்ள கழுத்தோடும் நூற்றுக்கணக்கான கைகளிலே ஒளி வீசும் நகங்களோடும் அவன் எழுப்பக்கூடிய அந்த ஒளியானது இடி முழக்கம் போல் கம்பீரமாக இருந்தது. எதிரியை விரட்டும் ஒளியோடும் நரசிம்மா உன்னுடைய திருமேனிக்கு நமஸ்காரம். ஸ்லோகம் 7. த்யக்த்வா தம் ஹதமாசுரக்தலகரி சித்தோன்னமத்வச்மனி த்யக்த்வா தூக்கி எறிந்தாய். எதை? தம் ஹதமாசு அந்த ஹிரண்யகசிபுவை கொன்று அவனுடைய உடலை தூக்கி எறிந்தாய். ரக்தலகரி அந்த இரத்த வெள்ளத்தில் சித்தோன் நனைந்த நமத் வர்ஷ்மணி உன்னுடைய திருமேனியுடன் பிரத்யுத்பத்ய சமஸ்த தைத்ய படலிம் சாஸ்வாத்யமானே த்வயி
பிரத்யுத்பத்திய அந்த வாசலில் இருந்து குதித்து, சமஸ்த குதித்து, தைத்தியபடலின் அந்த ஒட்டுமொத்த அசுர கூட்டத்தையும் சாஸ்வாத்தியம் ஆனே துவயி நீ அழித்தாய். அதனால் பயந்து பிராம்யத் பூமி விகம்பிதாம்புதிகுலம் யாலோல சைலோத்கரம். பிராம்யத் பூமி, பூமியானது எதிர் திசையில் சுழலத் தொடங்கியது. விசும்பிதாம்புதிகுலம், கடல்கள் கலங்கின. யாழோல சைலோத்கரம், அந்த மலைகளெல்லாம் குலுங்கின. புரோசர்பத்கச்சரம் சராச்சரமஹோ துஸ்தாம் அவஸ்தாம் ததோ. புரோசர்பத்கச்சரம், நட்சத்திர மண்டலங்கள் எல்லாம் தான் இருந்த இடத்திலிருந்து சிதறின. சராச்சரமஹோ, இந்த அண்ட சராச்சரமே. தஸ்தாம் அவஸ்தாம் ததோ, தடுமாற்றம் அடைந்து தன்னுடைய நிலையில் இருந்து தடுமாற்றம் அடைந்ததல்லவா. கருத்து என்னன்னா, இரத்த வெள்ளத்திலே நனைந்த நீ அந்த ஹிரண்யனின் சடலத்தை தூக்கி வீசி எறிந்துவிட்டு மீண்டும் குதித்தாய். அசுர கூட்டத்தை மொத்தமாக உண்டு முடித்தாய். அப்பொழுது பூமியானது சுழன்றது, கடல் கலங்கியது, மலை நடுங்கியது, நட்சத்திரம் சிதறியது, உலகமே மொத்தமாக தடுமாறியது. ஸ்லோகம் 3. தப்த ஸ்வர்ண சவர்ண கூர்ணத் அதிரூச்சாச்சம் சடாகேசர. நரசிம்மரின் திருமேனி வர்ணனை. மணக்கண்களை திறந்து கொள்ளவும். இப்போ குருவாயூரப்பனே நம்ம எல்லோர் மனதிலையும் நரசிம்மராக நிறைந்திருக்கிறார். நின்ற கோலத்தில் இருக்கின்ற நரசிம்மரின் அவருடைய திருமடியிலிருந்து திருவடி வரை பார்ப்போம். தப்த ஸ்வர்ண, பழுத்த காய்ச்சிய தங்கம் போன்ற, ஸ்வர்ண சிவந்த, கூர்ணத் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய, அதிரூச்சாச்சம் மிகுந்த அச்சத்தை கொடுக்கக்கூடிய, சடாகேசர அப்படின்னா பிடரி முடியானது, புரோத்கம்ப, புரோத்கம்பன்னா அசைந்து கொண்டிருந்த உன்னுடைய பிடரி முடியானது, பிரணி கும்பித ரம்பரம் அஹோ, வானத்திலே பிரணி கும்பித, வானத்தையே மறைக்கக்கூடிய அளவில் இருந்தது. அஹோ ஆகா, ஜீயாத் தவேதம் வபுகு, ஜீயாத் மங்களம் உண்டாகட்டும், தவேத்தம் தவ, தவன உன்னுடைய, இதம் இந்த, வப்புன திருமேனி, உன்னுடைய திருமேனிக்கு மங்களமானது உண்டாகட்டும். வியாப்த வியாப்தமகாதரி சகமுகம் கட்கோக்ரவல்கன்மகா. வியாப்த திறந்திருந்த, வியாப்த அகலமான, மகாதரி மகா மிகப்பெரிய, தரி குகை போன்ற, சகமுகம் திருவாயுடன், கட்கோக்ரவல்கன் கூறிய, கட்கண்ண வாள், உக்ர கூர்மையான, வல்கண்ண முனை, கூறிய வாளின் முனை போன்ற, மகா மிக பெரிய, ஜிஹ்வா நிர்கம திருஷ்யமான சுமகா தம்ஸ்ரா யுகோட்டாமரம். ஜிஹ்வான நாக்கு, மிகப்பெரிய நாக்கு வெளியில் தொங்க, நிர்கம திருஷ்யமான இரண்டு கண்களுக்கும் தெரியும்படியாக, சுமகா தம்ஸ்ரா பயமுறுத்தக்கூடியவனாக இருந்த இரண்டு தெச்சிக்கோரை, தம்ஸ்ரான பற்களுடன், யுகோட்டாமரம் விளங்கினாய். கருத்து என்னன்னா, பழுத்த காய்ச்சிய தங்கத்தை போன்ற சிவப்பு வண்ணம் படைத்த கண்கள், சுருண்டு உருளக்கூடிய கண்கள், மேலும் சீற்றம் மிக்கதாக இருக்கக்கூடிய கண்கள், பிடரிமுடி வானிலே அசைய வானத்தையே மறைத்து விட்டன. உன் திருமேனி பல்லாண்டு நன்றாக இருக்கட்டும். திறந்திருக்கக்கூடிய அகலமான பெரிய அகலமான குகை போன்ற உன் திருவாய் என்ன, உன்னுடைய கூர்மையான கத்தியின் முனை போன்ற அந்த வெளியே நீட்டிக்கொண்டிருக்கும் நாக்கு என்ன, இரண்டு பக்கம் பயங்கரமான தெற்றிப்பற்கள்
என்ன இப்படி தோற்றத்தோடு காட்சி தந்தாய். ஸ்லோகம் 8. தாவன் மாம்சவபாகராலவபுஷம் கோராந்திரமாலாதரம். தாவன் அதன் பின்னர், மாம்ச சதை, வப்பான கொழுப்பு, கரால வபுஷம் பூசப்பட்ட அந்த சதையாலும் கொழுப்பாலும் இரத்தத்தாலும் பூசப்பட்ட உன்னுடைய திருமேனி கோராந்திர மாலாதரம், கோரமான அவனுடைய குடலை மாலையாக அணிந்து கொண்டு, துவாம் மத்தியே சபமித்தரோசமுஷிதம் துர்வார குர்வாரவம். துவாம் மத்தியே சப, அந்த சபையின் மத்தியில், மித்தரோஷமுஷிதம் கோபம் குறையாமல் மிகுந்த கோபத்தோடு அமர்ந்து, அப்யேதும் ந சசாக கோபி புவனே தூரே ஸ்திதா பீரவக. அப்யேதும் ந சசாக்க, இந்த உலகத்தில் உள்ள யாராலும் கோபி புவனே உன் அருகில் வர முடியவில்லை. தூரே ஸ்திதா பீரவக, பயத்தினால் தேவர்கள் உன்னை தூரத்தில் இருந்து துதித்தனர். சர்வே சர்வ விரிஞ்சவா சவமுகாக பிரத்யேகம் அஸ்தோஷத. சிவன், பிரம்மா, ருத்ரன், இந்திரன் அனைவருமே பிரத்யேகம் அஸ்தோஷத உன்னை ஒவ்வொருவராக துதித்தார்கள். கருத்து என்னென்ன? மொத்தமாக நீ அந்த அசுரர்களையெல்லாம் முடித்துவிட்டு ஹிரண்யன் திருமேனி முழுவதும் கொழுப்பு பூசியிருக்க கோரமான அந்த ஹிரண்யன் குடலை மாலையாக அணிந்து கொண்டு சபைக்கு நடுவிலே கோபத்தோடு சிம்மாசனத்திலே அமர்ந்து யாராலும் தாங்க முடியாதபடி பயங்கர ஒலியை எழுப்பிக்கொண்டு உன் அருகில் யாராலும் நெருங்கி வர முடியாமல் அஞ்சினார்கள். தேவர்களும் கூட வெகு தொலைவில் நின்று ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஸ்துதியானது செய்தார்கள். நரசிம்மன் எப்படி பிரகலாதனுக்கு அனுகிரகம் செய்தான் என்று பார்ப்போம். ஸ்லோகம் 9. பூயோப்யச்சதரோஷதாம் நிபவதி பிரம்மாஜயா பாலகே. பூயோப் யச்சதரோஷதாம் நிபவதி, நீ அப்பொழுது யச்சதரோஷதாம்னி குறையாத கோபத்தோடு இருந்தாய். பிரம்ம ஆஜ்ஞயா பாலகே, பிரம்மாவின் ஆணைப்படி அந்த பாலகனான பிரக்லாதே பதயோர் நமத்ய பபயே காருண்ய பாராகுலே. பிரக்லாதே பதயோர் நமத்ய பபயே, பிரகலாதன் உன் திருவடிகளை நமத்ய பபையே பயமே இல்லாமல் வணங்கினான். காருண்ய பாராகுலே, கருணையே பாராகுலே வடிவமாகிய நீ சாந்தமடைந்து, சாந்தஸ்வம் கரமஷ்யமூர்த்தி சமதாக ஸ்தோத்ரைரதோத்காயதக. சாந்தஸ்வம் கரமஷ்ய மூர்த்தி சமதாக, அவனுடைய மூர்த்தி தலையின் கையை வைத்து நீ அனுகிரகித்தாய். ஸ்தோத்ரைர் ரதோத்காயத, அவன் சொன்ன ஸ்தோத்திரங்களை ஆசையுடன் கேட்டு, தஸ்யா காமதியோபி தேனி தவரம் லோகாய சானுக்ரகம். தஸ்யா காமதியோபி தேனித, அவன் எதுவுமே கேட்கவில்லை. வரம் லோகாய, எந்த விருப்பமும் கேட்காமல், சானுக்கிரகம் அவனுக்கு வரத்தை கொடுத்து அந்த உலகத்திற்கே அனுகிரகம் செய்தாய். கருத்து என்னென்ன? அப்பொழுதும் சினம் தனியாமல் இருந்ததால் பிரம்மதேவரின் கட்டளையை மேற்கொண்டு பாலகன் பிரகலாதன் அச்சமின்றி தங்கள் திருவடிகளை வணங்கினான். உடனே கருணை ததும்ப தாங்கள் அவன் தலைமேல் கையமர்த்தி அருள் புரிந்தீர்கள் அல்லவா? அவன் பல ஸ்தோத்திரங்களால் தங்களை துதித்தான். பக்தியைத் தவிர வேறு எதையும் விரும்பாதவனாக இருப்பினும் அவனுக்கு வரத்தை அளித்தீர்கள், உலகத்திற்கும் அருள் புரிந்தீர்கள்.
श्लोकं 10 एवं नाडितरौद्रसेष्टितविभो ஸ்ரீதாபனீயாபித ஏவம் நாடித ரௌத்ர சேஷ்டித இவ்வாறு பெரும் சீற்றத்துடன் செயல்படுவது போல நாடகமாடிய விபோ சர்வ வல்லமை பொருந்திய பெருமானே ஸ்ரீதாபனீயாபித ஸ்ரீ நரசிம்ம தாபனீயம் என்று பெயர் கொண்ட ருத்யந்த ஸ்புட கீத சர்வ மகிமன் அத்யந்த சுத்தா கிருதே ஸ்ருதி அந்த உபனிஷத்தில் ஸ்புடகீத தெளிவாக பாடப்பட்டுள்ள சர்வ மகிமன் எல்லா சிறப்புகளையும் உடையவனே அத்யந்த சுத்தா கிருதே அளவற்ற தூய்மையான வடிவினனே தத்தாத்ருங் நிகிலோத்தரம் புனரகோ கஸ்வாம் பரோலங்கயேத் தத்தாத்ருங் உனக்கு நீயே நிகராக உள்ளவனும் நிகில உத்தரம் துவாம் யாவர்க்கும் மேலானவனுமான உன்னை புனரகோ மேலும் தங்கள் பக்தன் அல்லாது வேறு எவர்தான் லங்கையேத் விஞ்ச முடியும் பிரஹ்லாத பிரியகே மருத்புரபதே சர்வாமயாத் பாகிமாம் பிரஹ்லாத பிரிய ஓ பிரகலாதரின் நண்பனே மருத்புரபதே வாயுபுரீஷா மாம் என்னை சர்வ ஆமயாத் எல்லாவித நோய்களிலிருந்தும் பாகி காத்தருள்வாய். கருத்து என்னென்ன, இப்படிப்பட்ட ரௌத்ர கோபம் மிக்க லீலையை அரங்கேற்றிய எங்கும் நிறைந்த நரசிம்மா, தூய்மையான வடிவம் கொண்ட நரசிம்மா, யாரால் உன்னை கடந்து போக முடியும்? தீய சக்தியால் உன்னை மிஞ்ச முடியாது. உன் அடியார்களால் தான் மிஞ்ச முடியும். பிரகலாத பிரியனே நரசிம்மா, குருவாயூரப்பா நரசிம்மா, வியாதியிலிருந்து அடியேனை காக்க வேண்டும் என்று இந்த நரசிம்ம அவதாரத்தை நிறைவு செய்கிறார் பட்டத்ரி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் ரிஷிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாம்யகம். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மமூர்த்திக்கு ஜெய்.